நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் ஹாப்பி சித்திரை இது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி என்ன நாள், நம்ம தமிழ் நாள், இன்னைக்கு வருடப்பிறப்பு. எல்லாருக்கும் உங்களுக்கு என்னோட விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3 கனி கம்பல்சரி வைக்கணும். வாழை, மாம்பழம், பின்ன இது பலாப்பழம். ஆனால் எனக்கு பலாப்பழம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, இருந்தாலும் கிடச்சிருக்கு, வாங்கிட்டு வந்துட்டேன். பின்ன நெல்லிக்கனி, தெய்வக்கனின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்கனி மெயின். ஆப்பிள், ஆரஞ்சு, நம்ம வீட்டிலே பறித்த வெத்தலை. சாமிக்கு படைக்கிற கொஞ்சம் பாயசம் பண்ண போகிறேன். கொஞ்சம் சேமியா எடுத்தாச்சு. இன்றைக்கி நீங்களாம் எப்படி கொண்டாடின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். சீனி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருதாணி நான் 15 நாளைக்கு முன்னே அரைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ நேரத்தில் வச்சேன். நான் நல்லா கலர் ஒன்றும் வரல, பல சைட்டு பற்றிலாம் இருந்தாலும் ஓகே. ஏலக்காய் போட்டாச்சு. எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். அந்த பாத்திரம் தேய்ச்சி கழுவுறலாம் கலர் டல் ஆகிட்டேன்னு பழைய மருதாணி அரைச்சது வச்சனால நல்ல கலர் பிடிக்கல, இருந்தாலும் ஓகே. பின்ன ஒரு கொட்டை பாக்கு, ஒரு மஞ்சள். என்கிட்ட வேறு பாக்கு இல்லை. வாங்க நம்ம சாமிக்கு படைச்சிடலாம். சாமிக்கு பூ கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். பூஜை பண்ணும்போது நிறைய பணம் வைக்கணும், நிறைய நகை வைக்கணுன்ட்டு நிறைய நகை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது என் சின்ன மகன் ஃபஸ்ட்டு சேலரியில் எனக்கு இந்த கம்மல் வாங்கி தந்தார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னே. பின்ன அதுக்கப்புறம் இது வைர முகுத்தி. இவர் எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே இந்த குட்டி வைர முகுத்தி வாங்கி தந்தார். அது நான் கொஞ்ச நாள் போட்டிருந்தேன். பின்ன வேண்டாம் அப்படின்னு கழட்டி வச்சுட்டேன். இந்த மூக்குத்தி எப்போ நான் போட்டாலுமே எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருது. அதனால் சரி அப்படின்னு சொல்லி பத்திரமா வச்சுட்டேன். என் மருமகளுக்கு கொடுத்ததுக்கு மருமகளும் மூக்கு குத்தாமல் அப்படியே வச்சுட்டாங்க. இது என் பேத்திக்கு தான் போய் சேரும் போல். இது நிறைய வருஷம் ஆகிட்டு. நான் போட்டிருந்தேன் 2-3 வருஷம். இது போட்டனால எனக்கு நிறைய ஏதோ ப்ராப்ளம்லாம் வருது. குட்டியை சுடிக்கு பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இது வைரம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வருஷங்களும் இவர் எனக்கு எடுத்து கொடுத்தது. நகை வைக்கலான்னா நாங்கள் இந்த வீடு வாங்கும் போது எல்லா நகையுமே நாங்கள் விற்றுட்டோம். நகைன்னு என்கிட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது. என் பெரிய மகன் எனக்கு வாங்கி கொடுத்த செயின் மட்டும் கழுத்தில் போட்டிருக்கேன். அதை கழட்டவே மாட்டேன் அப்படின்னு என் பையனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அதனால் அந்த செயின் என் பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாரு என் பெரிய பையன். அந்த செயினை கழுத்தில் போட்டிருக்கேன். இது எங்கள் சின்ன பையன் ஃபஸ்ட்டு சேலரில். அது ஒரு பக்கத்தில் பிஞ்சிட்டு ஒரு தடவை கீழே உடஞ்சி விழுந்துட்டு இது சரி பண்ணணும். அது இப்போ சரி பண்ணுறக்கும் டைம் இல்லை. அதனால் இந்த ஒரு கம்மலை வச்சாச்சு. இது எங்கள் சின்ன மகன் வாங்கி கொடுத்தது. நான் கழுத்தில் போட்டிருக்கிறது எங்கள் பெரிய மகன் வாங்கி கொடுத்த செயின். இது எனக்கு இவர் நிறைய நகை வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வீடு வாங்கும் போது 12-13 லட்சத்துக்கு நாங்கள் நகையை விற்றோம். இது இந்த வைர ஞாபகமாக, இந்த வைர முகத்தி எதுக்கு நான் விற்காமல் வச்சுருக்கேன்னு இவர் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி தந்தார். இது என் பேத்திக்கு சேரணும்னு சொல்லி நான் பத்திரமா வச்சுருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம நகையெல்லாம் நாங்கள் விற்றனால தான் இன்றைக்கி இந்த வீடு வாங்க முடிஞ்சுது. லோன் போட்டு தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பணம் வைக்கணும், நகை வைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோட நிலைமை இதுதான். அதான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். விளக்கு பொருத்தியாச்சு, குலதெய்வ விளக்கு பொருத்தியாச்சு. கடவுளே பிள்ளையாரப்பா, இந்த புது வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் தந்த பகவானே, என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்த குலசாமியே, ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானே, செவ்வா பகவானே, ஓம் நமோ குமாராய நமஹா, காத்தருளும் ஐயா சாமி. அடுத்த வருஷம் தட்டு நிறைய பணமும் தங்கமும் சேரணும் கடவுளே. எனக்கு வீடு கிடச்சதே கடவுளுக்கு நன்றி கடவுளே. இந்த காலம் முழுவதும் இந்த சந்தோஷம், சமாதானம், செல்வாக்கு, செழிப்பு என் குடும்பத்தை நீடித்து வரணும். என் குடும்பத்தில் என் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுளே. யாருக்கு எந்த குறையும் வரக்கூடாது ஆண்டவனே, பகவானே. பாயசமும் ரெடி ஆகிட்டு, பாயசத்தில் கொஞ்சம் மில்க் மேடு ஊற்றிடும். ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்குது. 1 ஸ்பூன் போதும் மில்க் மேடு. நான் பாயசம் குறவை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கீயை போட்டு கொஞ்சம் தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட பதாம், காஜு, பிஸ்தா எதுவுமே இல்லை. கொஞ்சம் உரல் தானது, இந்த பேர் என்ன சொல்லுவாங்க, காஞ்ச திராட்சை பிளாக் அண்ட் ஒயிட் போட்டேன். கீழே கடைக்கு போனால் பின்ன நான் தான் போய் வாங்கணும். அதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. கிச்சனே அப்படியே நெய் மனம் தூக்கலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்றைக்கி சாமிக்கு என்ன வச்சிங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாமிக்கு கண்டிப்பாக இனிப்பு அவள் படைக்கணும். கொஞ்சம் அவள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் வெல்லம் எடுத்திருக்கேன். இது 2 பாயிண்ட் நான் சீவருக்கு இல்லை, லேசாக திரும்பி மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதை கொஞ்சம் உடச்சி போட்டுடலாம். தேங்காய் பாருங்கள், அப்படி பல்ஸ் கொடுத்துட்டு நல்லா பூ மாதிரி ஆகிட்டு. ஏலக்காய் அப்படி கத்தியால் சீவி போட்டேன். கொஞ்சமாக பொரிகளில் போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
3 பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இது நம்ம ரெகுலர் சாமிக்கு, இது நம்ம செல்லாக்கு, இது ரெகுலர் சாமிக்கு, இது மெயின் சாமிக்கு. இடம் பற்ற மாட்டுக்கு இந்த ட்ராவரை கொஞ்சம் லேசாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். என் பசங்க எனக்கு இதெல்லாம் பூஜை விஷயத்தெல்லாம் சூப்பராக எல்லாம் செஞ்சு தந்திருக்காங்க பாருங்கள். சாமி சூப்பராக கும்பிட்டாச்சு. பழம் வச்சு, பணம் வச்சு, நகை வச்சு, அவ்வளோ மெயினாக அவ்வளோ பின்ன இனிப்புக்கு பாயசம் வச்சாச்சு, விளக்கு பொருத்தியாச்சு, சாமிக்கு இங்கே தனியாக காணிக்க வச்சாச்சு. இன்றைக்கி நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டேன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் செல்ல பக்கம் வச்சாச்சு. நம்ம சூடத்தை பொறுத்துனா நம்ம சாமியை கும்பிட்டுறலாம். சூடத்தை பார்த்தியாச்சு. கடந்து போகும் இன்னமா என் சப்ஸ்கிரைபருக்கு அறுத்தி எடுத்துக்கோங்க. என் தங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு கடவுள் என்ன கேட்குறீங்களோ தருவார். சாமிக்கு படைக்கிறது 2 பூரி சுட்டுருவோம். நம்ம பூரி சுட்டாச்சு. இது எங்கள் செல்ல பக்கம் குட்டி பூரி. வாங்க சாமிக்கு படைச்சிட்டு வந்துடலாம். சாமிக்கு படைச்சிடலாம். எங்கள் செல்ல பாக்கு இப்போ சாமியை சாப்பிட சொல்லிடலாம். சாமி சும்மா சாப்பிட மாட்டார். 3 தடவை இப்படி தண்ணி எடுத்து சுற்றி சாப்பிட சொல்லணும். சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்டு என் வீட்டில் அன்னத்துக்கு குறைவு இல்லாமல் என் அன்னபூர்ணி தாயே வழி நடத்துங்க. என் பிள்ளைங்களுக்கு போதுமான ஆரோக்கியம், நீண்ட ஆயுளும், சுகத்தையும், பலத்தையும், நல்ல வருமானத்தையும், நல்ல ஒற்றுமை எண்ணத்தையும் தந்த பகவானே உங்களுக்கு கொடான கொடி நன்றி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த கேமரா அந்த பக்கம் திருப்பினா வீடியோலாம் டெலீட் ஆயிரும். தப்பாக நினைக்காதீங்க. டாட்டா பை பை. நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன். டாட்டா. நல்ல நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.